Hi friends, welcome to Kids Fashion World. இன்றைக்கி நம்ம ஒரு நைட் ட்ரெஸ் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங். இது பார்த்திங்கன்னா நான் 2 பார்ட்டாக வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்ட் கட்டிங்கும், செகண்ட் பார்ட் வந்துட்டு ஸ்டிச்சிங்கும் வந்து அப்லோட் பண்ணேன். ஏன்னா வந்துட்டு வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக இருக்கிறதுனால 2 பார்ட்டாக வந்துட்டு இந்த கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா காட்டன் மெட்டீரியல் 1.5 மீட்டர் எடுத்திருக்கேன். இதில் எப்படி நம்ம பேண்ட் அண்ட் ஷர்ட் வந்துட்டு கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 7 இயர் கேர்ளுக்கான மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் பேண்ட் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போது துணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதனுடைய வித்து, ஏன்னா இது வந்து 2 சைடும் பார்டர் மாதிரி இருக்கிறதுனால நான் வந்துட்டு இதனுடைய வித்து வந்துட்டு 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு ஒரே மாதிரி பார்டர் மாதிரிலாம் இல்லை, ப்ளெயினாக ஒரே மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு லென்த் வைஸ் வித் வைஸ் 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பேண்ட்டுடைய இந்த கீழ் பகுதியில் பாருங்கள் 2 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம ஃபோல்டிங்க்காக வந்துட்டு நான் 2 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃபோல்டிங்கிலேருந்து மேலே பேண்ட்டுடைய ஹைட் வந்து மார்க் பண்ணுறோம். பேண்ட்டுடைய ஹைட் பார்த்திங்கன்னா 30 இன்ச்சஸ். பாருங்கள், இப்போ ஆப்போசிட் சைட்லேயும் 30 இன்ச்சஸில் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஹைட் மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து மேலே 2.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கலாம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எலாஸ்டிக் வந்து இதில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக 2.5 இன்ச்சில் நான் மார்க் பண்ணி அதையும் ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஹைட் வந்து மார்க் பண்ணிட்டோம். இதனுடைய வித்து பார்த்திங்கன்னா 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஃபோல்ட் பண்ணி இதனுடைய வித்து பாருங்கள் 10 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹைட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த 30 இன்ச்சஸில் அதிலிருந்து கீழே க்ராட்ச்னுடைய ஹைட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். க்ராட்ச் ஹைட் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அந்த போர்ஷன்லேருந்து உள் பக்கம் 1.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இது எதுக்காகன்னா நம்ம க்ராட்ச் லைன் வந்து வரைகிறதுக்காக பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம். உள் பக்கத்தில் 1.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கலாம். இது அப்படியே அதுக்கு மேலே நம்ம 2.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த லைனுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த க்ராட்ச் லைனை. அதுக்கப்புறமா நம்ம பாட்டம் ரவுண்ட் வந்துட்டு மார்க் பண்ணுறோம். இப்போது இந்த ரவுண்ட் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சஸ் வந்து எனக்கு தேவை. 1/2 இன்ச் வந்து சீமிங்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம இந்த க்ராட்ச்லேருந்து பாட்டம் ரவுண்டுக்கு ஒரு லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பேண்ட்டுக்கான கட்டிங் வந்து இவ்வளோ தான். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம தேவையான இடங்களில் நாட்ச் போட்டுக்கலாம். இப்போ பேண்ட்டில் பார்த்திங்கன்னா நான் அந்த எலாஸ்டிக்காக வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த லைன்லேயும் பாட்டம் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணுறதுக்காக விட்டுருக்கிறேன் அந்த லைனுக்கும் வந்துட்டு நாட்ச் போட்டுக்கலாம்.
இப்போ பேண்ட் கட்டிங் முடிஞ்சது. இப்போ நம்ம ஷர்ட் கட்டிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஷர்ட்னுடைய பேக் சைடு வந்து கட் பண்ணலாம். இதனுடைய ஹைட் பார்த்திங்கன்னா 22 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். 20 இன்ச்சஸ் எனக்கு ஹைட் தேவைப்படுது, ப்ளஸ் 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணியிருக்கேன் சீமிங்காக. என்னுடைய வித்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இது நம்ம பேக் சைடு பீஸ் வந்து நம்ம செப்ரேட்டாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போது துணியை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோல்டிங் சைடில் இருந்து நெக் வித்து 3 இன்ச்சஸும் ஷோல்டர் லைன் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். இப்போ அதிலிருந்து கீழே ஆம்கோலுடைய ஹைட்டு 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணலாம். 6.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா சீமிங்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஆம்கோல் லைன் வந்து நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போ அந்த ஷர்ட்டில் பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு நம்ம ஷேப் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ அது ஸ்ட்ரெயிட்டாகவே விட்டுறலாம். இப்போது ஆம்கோல் லைன் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போது பேக் சைடு வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் பார்த்திங்கன்னா நம்ம 2 பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி இந்த பேக் பீஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா, பேக் சைடை விட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம் அதனுடைய அந்த நெக் லைனில். இது எதுக்காகனா நம்ம ஃபோல்டிங்லாம் வரும் இல்லைங்களா, அதாவது பட்டன் வைக்கிறது அந்த மாதிரியான பர்பஸ்க்காக 1 இன்ச் விட்டுருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம பேக் சைடு எப்படி வந்து மார்க் பண்ணமோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நெக் வித்து 3 இன்ச்சஸும். இப்போ ஃப்ரண்ட் நெக்கினுடைய ஹைட் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தான் வந்துட்டு நமக்கு ஃப்ரண்ட் பீஸ் வந்துட்டு வரும். இப்போது நம்ம நெக்லைன் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா இதனுடைய ஃப்ரண்ட் பீஸுங்கிறனால ஆம்கோல் லைனில் கொஞ்சமாக உள்பக்கமாக அந்த ஆம்கோலில் கட் பண்ணிக்கலாம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு. இப்போது நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். இப்போ துணி 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதனுடைய ஹைட் 8.5 இன்ச்சஸ் அண்ட் வித் வந்து 8.5 இன்ச்சஸ், ஹைட் 8.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இப்போது ஸ்லீவ்னுடைய ரவுண்ட் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். 1 இன்ச் வந்து சீமிங்காக விட்டுருக்கேன். இப்போ இந்த ஸ்லீவ்னுடைய மேலே இருந்து கீழே 2.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம ஸ்லீவ் வந்து வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சதுக்கப்புறமா இந்த பாட்டம், அதாவது ஸ்லீவ்னுடைய ரவுண்டுக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த நைட் சூட் பார்த்திங்கன்னா அதாவது யூனிஃபார்ம் கோட் காலர் இருக்கு இல்லைங்களா, கோட் காலர் டைப்பில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி துணி வந்து 4 இன்ச்சஸ் வித்தில் ஷர்ட்னுடைய ஹைட் அளவுக்கு 22 இன்ச்சஸ்க்கு ஹைட்டுக்கு 4 இன்ச்சஸ் வித்தில் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் துணி. இப்போது இந்த ஃப்ரண்ட் பீஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் அதனுடைய நெக் லைன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு இந்த துணியை வச்சு அதனுடைய நெக் லைனை வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இந்த நெக் லைன் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நெக்லைன் கட் பண்ணிட்டோம். இப்போ இதனுடைய நெக்லைனில் இருந்து 2 இன்ச்சஸ்க்கு நான் வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி ஷர்ட்டில் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்.
அந்த 1 இன்ச் ஒரு மார்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ட்ரெஸ்ஸினுடைய கட்டிங் வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது பாக்கெட் அண்ட் காலர் கட்டிங் தான். இது நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவில் கண்டிப்பாக வந்துட்டு எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே மெத்தடில் வந்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு ஸ்டிச்சிங் வீடியோவை நான் வந்துட்டு நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.